ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் மைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தி வீட்ல ஃபர்ஸ்ட் டே சண்டே சமையல். ஆமா, சண்டே சமையல் விதமா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத பார்த்து சாப்பிட்டு அப்படியே நம்ம ஜாலியா அப்படியே ஃபேமிலியா எல்லாரும் ப்ரொசீட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுக்கு வேற வேற வேலையா வெளியில போயிடுறாங்க. எல்லாருமே நாம சர்ச்சுக்கு போறோம். என்ன பண்ண போறோம்ன்றது தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றீங்க மாமியாரும் மருமகளும்? வரேன். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே தனித்தனியா ப்ரோக்ராம் செய்யறது இதுலதான். எப்படின்னா ஷேர் வந்து டூர் போகுது, காலேஜ் டூர். மௌலி வந்து அவன் ஃப்ரெண்ட பார்க்க போறான். மோனாக்கும் ஜானுக்கும் வந்து வேலை இருக்கு. சரியா, மோனாக்கு வந்து யூடியூப் வேலை இருக்கு, ஜானுக்கு அவரோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை இருக்கு. இதுல வந்து அண்ணியும் அண்ணாவும் வந்து ஷேர்னா வழி அனுப்பணும். ஆமா, அதுதான் மெயின் வேலை பண்ணி வெளியில அனுப்பணும். அதனால எல்லாருக்குமே செப்பரேட்டா எனக்கு வேலை இருக்கு. இந்த வீடியோ ரெண்டு பேர் என்ன பண்ண போறோம், சர்ச்சுக்கு போய் வெளியில சுத்த போறோம். அவ்வளவுதான். எல்லாரும் இந்த வீடியோல பார்க்கும்போது வெளியில ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க. அந்த பட்டாம்பூச்சி வேற யாரும் இல்லை, நம்ம ஷேரன் தான். ஒரே குஷியில சுத்தின்னு இருக்குது. டூர் போறா ஷேரன். அதனால அப்படியே ஓ, இப்ப நீங்க ஃப்ரீடம்னு உங்களுக்கு கத்தின்னு இருந்தீங்களா? ஆக்சுவலி இல்ல, அவ கம்முன்னு தான் இருக்கிறா. இவர் தான் வந்து சந்திரி சாக்குல ஏதாவது ஒண்ணு பேசி விட்டுறாரு. நேத்து கூட இது வெளியே வந்தா கூட நான் நோண்டி விடுவேன். வண்டியில ஜிபிஎஸ் எங்க போறான்னு அப்படி போயிடு. நானே போயிருந்தில்ல. எங்க போறீங்க? பாருங்க, நானே ஒரு மாமாவை பெங்களூர் கிட்டணும்ட்டு அந்த மாதிரி எடுத்து கூட்டின்னு போல. நீங்களே கூட்டின்னு போறதுதான் இல்ல. எங்க போனாலும் அவன் வேடிக்கை தான் பார்க்க போறான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்க போனான்னா போயிட்டு வாங்க. அவன் பிளானே மாத்திடுவான். ஏய் மாமா வரேன்ட்டாரா, வேற எங்கேயாச்சும் போய்க்கலாம்டா. இல்ல, பைக் வேண்டாமாப்ல, தேவையில்லாத வேலை அது. மார்த்தலின்னு சொன்னா மார்த்தலிங்க தான். இப்ப டப்புனு நீ வந்து கோரமங்கலாம்னா அது நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவ. வண்டியில போனா பெட்டர் நீ வந்து ஆட்டோலயோ இல்ல கேப்ல போனதால அதுதான் பெஸ்ட். சும்மா ஊருக்கு தெரியாம தேவையில்லாம வண்டி எடுத்துக்கிட்டு வம்பு அதெல்லாம். டிராபிக்ல நீ போறது வந்து 1 ஹவர் மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தட்டு வேணும். இன்னைக்கு ஃபுல்லா பயங்கரமா இருக்கும். சண்டே கரெக்ட்டா நீ பிளான் பண்ணி போறீங்க. சண்டே கோர்மங்கலம் ஃபுல்லா இங்க போறேன். லேடிஸ் கஜகஜன்னு இருப்பாங்க இன்னைக்கு. அதுக்கு சம்பந்தம் பா, அதுக்கு தான்ப்பா போறது, வேற எதுக்குப்பா போறது? சரி, புள்ள வந்துச்சு பண்ண முடியாது. அப்ப பாருங்க, டபுள் ஒன் அகானனா இது மேல அகானனா மாமா. இப்போ பாத்தீங்க மாமா கிட்ட கோர்மங்கலம் எப்படி போறது? ஏய் அப்பா டோமினோஸ்க்கு வந்து அதுல போயிடு. என்னப்பா உட்காந்துக்கின? ஸ்பெஷல் என்னன்னா ஒயிட் ரைஸ், சங்கரா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ரசம். இதெல்லாம் சாப்பிட்டா பிரியாணி வேண்டான்னு சொன்னதுனால ஒயிட் ரைஸ் இறங்கிட்டாங்க போல. சாப்பிட்டா கிரிக்கிக்கும். இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில கிளம்பணும். பிரியாணி ஈஸி வேலை. ஆமா உண்மைதான். பிரியாணி ஈஸி வேலை தான். டெய்லி பிரியாணி தான். எனக்கு ஆகஸ்ட்ல தான் லீவ் விடுமா?
கியூட்டா ஊருக்கு வா ஓகேவா ஓகே ஓகே பை ஷரண் என்ஜாய் பண்ணு ட்ரிப்பை ஈவினிங் முடிஞ்சா வழி அனுப்ப போவோம் இல்ல அப்படின்னா மணி 3:30 வரைக்கும் வந்துருவோம் ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா டிராபிக்ல அதனால சொல்லுங்க ஓகேவா நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரோம் பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே நேராக மாதா கோயிலுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் உள்ள பயங்கர க்ரௌடு இன்னைக்கு சண்டே இல்லை அதனால அப்படியே எங்கப்பா போற நீ இப்போ நேரா வந்து பீனிக்ஸ் போலாம் இல்லை இங்கேயே சுற்றி பாரு முதல்ல இங்கேயே சுத்தி பார்க்கணும் இங்கே எப்படி சுத்தி பார்க்குது இப்படி ஆட்டோ வரணும்ல நம்மளுக்கு ஆட்டோ வரணும்ல அது வரைக்கும் இங்கேயே சுத்திட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தோடனே போய் அங்க போகலாம் ஆட்டோ உடனே வந்துடும் எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் ஒரு 4 மினிட்ஸ்ல வரும்னு போட்டுருக்கு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட் வந்துச்சு ஆட்டோ ஃபுல் கிரவுட் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு கிரவுட் நாங்க எதிர்பார்க்கல ஆமா நல்ல கிரவுட் இருக்குது சண்டே இல்லப்பா நம்ம மத்தியானத்துல வருவோம் லாஸ்ட் டைம் அதனால ஒன்றும் பெருசா தெரியல பிக் டேஸ்ல வருவோம் கரெக்ட் பிக் டேஸ்ல தான் வரும் இல்ல போன வாட்டி நம்ம வந்து சண்டே தான் சண்டே மத்தியானம் வந்ததுனால எல்லாம் மாஸ் முடிஞ்சு போயிட்டாங்க இப்போ ஈவினிங் மாஸ் இருக்கும்ல அதனால ஃபுல் கிரவுடு நிக்கிறதுக்கு இடம் இல்லை சரி ஓகேவா வந்துச்சா பாரு முதல்ல ஆட்டோ பாரு வழக்கம் போல அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இன்னும் மேல கூட ஃபுல்லா டெவலப் பண்றாங்கப்பா ஆமாப்பா வருமானம் இருந்தா செய்வாங்க வா பார்பி வேர்ல்ட் மாதிரி அது ஏதோ புள்ளைங்க சொல்லுச்சுங்களே என்னன்னு ஏதோ சொல்லுச்சுங்களே இது பேரு இதுங்க பேர் ஏதோ சொல்லுச்சுங்களே ஏதோ கேபாப் என்னப்பா அங்க நேரம் வந்து இங்க உட்கார்ந்துக்கிறோம் செமையா தண்ணி தவிக்குது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர தர்ஸ்டியா இருக்கு ஸோ அதனால ஏதாவது சாப்பிடலான்ட்டு வந்தோம் கேபிச்சினோ சொல்லிட்டு கோல்ட் காஃபி சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஆனா பாருங்க எவ்வளவு க்ரௌடு சாட்டர்டே சண்டேஸ் ஆனா மக்கள் யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க ஏன் திஸ் இஸ் பெங்களூர் சிட்டி இல்ல சென்னையிலயும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இவ்வளோலாம் இருக்காது எனக்கு இது கொஞ்சம் ஏரியா கம்மியா இருக்கறனால கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கு சென்னையில நிறைய ஏரியா இருக்கிறதுனால ஸ்பிளிட் ஆகி சுத்துறாங்க அதனால ரோடு சின்னதா இருக்கு அவ்வளவுதான் இந்த ஊர்ல கொஞ்சம் ரோடு பெருசா இருந்ததுன்னா டிராபிக் இருக்காது டிராபிக்ல நாங்க ஆட்டோல வந்தோம் நல்ல டைம் பாஸ்க்கு நிறைய இருக்குன்னா என்ஜாய்மெண்ட் பண்றதுக்குலாம் இல்ல சுத்துறதுக்கு சும்மா ஒரு மால் மாலா தியேட்டர்ல இங்க என்ன காஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க மூவி போலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 450 ரூபா டிக்கெட் சார்ஜ் ஆனா ட்ரை பண்ணோம் டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு திருஷ்யம்க்கு சரி அதனால போர் அடிக்குது நம்ம இப்போ அவுட்டிங் போறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குது அதனால கிளம்பி வந்துட்டோம் எல்லாரும் ஆனா சாட்டர்டே சண்டேஸ்ல லோக்கல்ல கூட சுத்தக்கூடாது போல் இருக்குது அவ்வளோ க்ரௌட் இருக்குது எரிச்சலா இருக்குது நமக்கு சாப்பிட்ற இடத்துல கூட வெயிட்டிங் இதை பாருங்க டோக்கன் வச்சுட்டு வாங்க எத்தனை வருஷம் கழிச்சு கோல்டு காபி குடிக்கிறோம் காபி டேல ரொம்ப நாள் ஆச்சு காபி டேல வந்து கோல்ட் காபி குடிச்சேன் இது நல்லா இருக்கு பாரு காபி டேல குடிச்சா வேற எங்கனாச்சும் குடிச்சா அந்த கோல்ட் காபியோட டேஸ்டே டிஃபர் ஆகுது ஆமா காபி மாதிரியே இருக்குல்ல அதனால தான் அங்கேருந்து வெளில வந்துட்டேன் நான் அங்க வேணான்ட்டு சரி போலாம் அப்படியே எடுத்து ட்ரையல் பார்க்க போறேன் இந்த பேக் ஃபுல்லா அலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது பாவப்பூச்சி பாரு ஆமா பாவப்பூச்சி தான் பை நிறைய வச்சிருக்கான் ஆனா எதுவுமே வேல்யூபிள் கிடையாது ஷார்ட்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி தான் இன்னும் பெருசா எல்லாம் எடுத்து வைக்கல வெறும் ஷார்ட்ஸ் டிஷர்ட் ட்ரை ஃபிட்டு அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் இது எடுத்துன்னு வந்திருக்கிறதே போதும் போல் இருக்கேன் நம்மளுக்கு 5 நாள் டூருக்கு பழசு எதையுமே தொடணுன்ற அவசியம் இல்லை ஆனா இதுல எத்தனை என் சைஸ் இருக்கும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என் சைஸே இல்லை இதுல என் சைஸ்க்கு முந்தின சைஸ் இருக்குது இல்லைன்னா பிந்தின சைஸ் இருக்குது எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கல எனக்கு ஒரு கிராக்ஸ் இருந்தா போதும் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் இருந்தாலே போதும் அப்படிதான் வருவோம் போல் இருக்குது ஆனா இதுல விஷயம் என்னன்னா என் சைஸே இல்ல ஒண்ணு எக்ஸ்எல் இருக்குது இல்லைன்னா எம் இருக்குது தர மாட்டானா 1.5 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு ஒரு பவுன் கேட்க வர முடியாதா அப்படின்னா எல்லாருமே கோல்டு லோன் வாங்கி கோல்டு சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்களே கட்டாம அதை எடுத்துன்னு போய் வித்துருவாங்களே எல்லா வேலையும் பண்ணுவாங்கப்பா நீ திருப்பி கட்டுறது இல்லையா ஒழுங்கா ஆனா நீ சரியில்லை பேபிமா சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ்
பேபிமாக்கு இந்த மால்குள்ள உள்ள வந்தா எப்படி வெளில போறதுன்னு தெரியல. அப்ப நீ வந்து ஃபெமிலியர் இல்லை, இங்க நீ வந்து ஃப்ளூயண்டா இங்க வர்றது இல்லை, அதனாலதான் உனக்கு தெரியல. இதே நம்ம ஊரா இருந்தா அப்படியே நூக் அண்ட் கார்னர் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். இது 3rd டைம் வருமா 4th டைம் வருமா? இங்க நிறைய டைம் வந்திருக்கும். வரும்போதெல்லாம் இங்க வந்துருவோம், ஆனாலும் எங்களுக்கு வழி கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். ஆட்டோவில் வந்தால் தான் ஈஸி, காரில் வந்தால் தான் தொல்லையாக இருக்குது பெங்களூரை பொறுத்த வரைக்கும். ஆட்டோவில் வந்தோம்னா சல்லுன்னு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். இருட்டிடுச்சுப்பா, இருட்டிடுச்சு. மணி 8:30 எஸ், இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புக் பண்ணு. இன்னைக்கு ஃபுல் பர்ச்சேஸ் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னே ஒன்று வந்ததுக்கு கொசுருக்கு பேபிமாக்கு அப்படி விசிறி விட்டேன் நான், எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதுவும் ஒன்றே வந்தா எடுத்தது. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு அது பூமாலேருந்து ஷூ வந்துச்சு, நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்குது. ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்கு அந்த வண்டியில பத்தாதுப்பா, நீ அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறீங்க. எனக்கு ஒரு சூட் கேஸ் கொடுத்துருங்கப்பா, யாரோ என்னமோ பண்ணுங்கப்பா. அவ்வளோ ஷூட் கேஸே எடுத்துன்னு வரேன் நான். ஒரே ஷூட் கேஸ்ல முடிச்சு எடுத்துன்னு போகணும், பத்தாது. பத்தலைன்னா போயிட்டு போகுது. இது என்ன வைப் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டூர் வைப். நாங்க எல்லாம் டூர் வைப் கிளம்பிட்டோம், பார்த்து டூர் வைப்புக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே. ஸோ அதனால நாங்க வந்து வேற வழி இல்லாம பண்ணாண்டிதான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. என்ன பண்றது, நிறைய செலவு பண்ணிட்டேன். ஆமா, நிறைய செலவு பண்ணிட்டேன். சரி, அங்க போய் போடும்போது அந்த ட்ரெஸ், அழகு ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் போடுற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் அவுட்டிங் போடுற மாதிரி அப்படியே வைப் பண்ணிட்டு போற மாதிரி தான் எடுத்தேன். அதுதான் இப்போ அடுத்தது அப்படி அப்படியே 1 by 1 ஒவ்வொரு வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான்.